ஹாய். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்து ட்ரீம் இன்றைக்கி நிறைவேற போகுது. கேமரா எடுக்க போகிறேன். நான் எடுக்க போகிறது FX30. இப்போ கரெக்டாக நாங்கள் கிளம்ப போகிறோம். என் மச்சானோட ஆட்டோவில் தாங்க போக போகிறோம். அவனும் ஆட்டோ இப்போ தான் எடுத்தான், ஒரு 2 மாதம் ஆகுது. நாங்கள் கடைக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் தரோம். எவ்வளோ தூரம் கேட்குறான் படுறான் டிராஃபிக்கில் அப்படி தான் தம்பி போகணும். அப்படி இல்லைல்ல, இவ்வளோ நேரம் ஸ்டார்டிங்லேருந்தே இந்தமாதிரி 4 மணிலேருந்து இந்த டிராஃபிக்லேயே ஒன்றை இவ்வளோ டிராஃபிக் ஆகாது மச்சான். மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு உனக்கு. எவ்வளோ நேரம் பண்ணோம் நீயே சொல்லு. குறுக்கின ரோடு, நீ வந்து டிரான்ஸ்போர்ட் இது கேட்க மாட்டேன் தம்பி. ஆஃப் த டிவி டிரான்ஸ்போர்ட் கேட்கலாம். இவ்வளோ இடம் இருக்குது. ஒழுங்காக நிற்கிறது கிடையாது. பாரு, கூட்ஸ் வண்டி எத்தனை போகுது. பக்கத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, பெரிய கடை இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. புரியுதா? அவர் பாவம் பொல்யூஷனில் நின்றுங்கிறாங்க அவங்க. சார் உங்களை தப்பாக பேசுகிறாரு, இவர் மேலே கை தூர நடவடிக்கை. எத்தனை 1 2 3 எவ்வளோ பேர் தாண்டறதுக்கு ரைட் ஏற்றணும். எப்படி உனக்கு இடமே கம்மியாக? ஷாப்போட லொக்கேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஷாப்போட என்ட்ரன்ஸ் தான். கேமரா நீட்ஸ். போட்டுக்கலாம். பிராண்டில் போனால் 49
மதியம் வரைக்கும் கூட இந்த நான் கேமரா எடுக்க வந்த மதியம் கூட மிகப்பெரிய தடங்கள்லாம் வந்தது. ஆனாலும் ஒரு 2 பேரால் நான் எடுத்துட்டேன் கேமரா. சுகுமாரன். ஓகே, தேங்க்யூ சார். கேமரா எடுத்துகிட்டு சின்னதாக ஸ்நாக்ஸு சாப்பிட்லான்ட்டு வந்தோம் ஒரு கடையில். அங்கே என்னுடைய ஃபீட்பேக்கை நான் ஒட்டியிருக்கேன். FX30 கேமரா எடுத்தது அவங்க கடையில் ஒட்டி வச்சுருக்கேன். எஸ், எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டாச்சு, ஜூஸ் சாப்பிட்டாச்சு, கிளம்புறோம். பாய். டீ கடையில் கூட சின்னதாக ஹாப்பியாக இருந்தோம் அந்த டைமில்.